எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை இன்றைய நாளிலே சந்திக்க வல்லவராக இருக்கிறார். சோத்திரம் அப்பா, நல்லவரை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியுடைய இதயத்தோடு சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம், நன்றி அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழிய சத்தியம் ஜீவனும் நானே, வழிய சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். எத்தனை பேர் பயப்படுறீங்க? ஏதாவது தேவையை குறித்து பயப்படுறீங்களா? உங்களுடைய இதயத்தில் ஏதாவது ஒரு பயம் இருக்குதா? என் தேவன் சொல்லுகிறார், இந்த நாளிலே பயப்படாதே அப்பா, நான் உங்க தேவனாய் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லுகிறார். சோத்திரம் ஐயா. நல்லவரை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே. உள்ளங்கையில் தாங்கியுள்ளேன், உள்ளங்கையில் தாங்கியுள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழிய சத்தியமும் அல்லேலூயா நானே, வழிய சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன்,
வல்லமைகளை கடிந்த புறப்படுத்துகிறேன் கர்த்தாவே. பயங்களை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானின் வல்லமைகளை கர்த்தாவே கடிந்த புறப்படுத்துகிறேன். என் தேவன் சொல்லுகிறார், நீ எதை குறிச்சும் பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு இந்த மத்தியிலே எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். என் தேவனே நன்றி அப்பா, நல்லவரே நன்றி அப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, என் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. எங்கள் மத்தியில இருக்கிறது ஐயா, பிள்ளைகளுடைய நேர சிந்தனைகளை ஆராய்கிற தேவன் ஐயா, பரலோகத்தில் இருந்து இந்த இடத்தில் இறங்கி வந்ததுக்காய் சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, சோத்திரம் ஆண்டவரே நன்றி. தீயின் நடுவே நீ நடந்தாலும், தீயின் நடுவே நீ நடந்தாலும், எரிந்து நீயும் போக மாட்டாய், எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் இந்த நாளிலும் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னீர் ஐயா, பயப்படாதே, எதை குறிச்சும் பயப்படாதே, நானும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலும் கூட எங்கள் மத்தியில இருந்து கர்த்தாவே இறங்கி வந்து எங்களை பலப்படுத்தினதுக்காய் நான் இதயத்தோடு சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட வார்த்தையின் மூலம் இந்த பிள்ளைகளோடு இடைப்படும்படியா ஜெபிக்கிறேன். தூர தேசத்திலிருந்து எங்களுடைய லைஃப் நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கூட கண்ணீர் கவலைகள் மறையும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாம் என்ற நாளில் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் இயேசப்பாவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சோத்திரம். நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். உற்சாகமா இருக்கிறீங்களோ? Est-ce que vous êtes enthousiaste? கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Au nom de l'Éternel, notre Seigneur et Rédempteur, je vous salue et vous souhaite la bienvenue. இந்த மாதத்தின் En ce mois, தேவன் தரும் வாக்குத்தத்த வசனங்களை செய்தியை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. écoutez les paroles de promesses que le Seigneur va nous donner. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்ற தலைப்பிலே சில காரியங்களை பார்க்க போகிறோம். C'est comment obtenir la bénédiction du Seigneur. தேவனுடைய ஆசீர்வாதம் என்ற ஒரு காரியம் இருக்கு தெரியுமா? Il y a une chose, c'est la bénédiction du Seigneur. தேவன் இந்த 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 பூமியிலே Dans ce monde, le அவருடைய Seigneur, ஆசீர்வாதங்கள் விதைக்கப்பட்டிருக்காம். ces bénédictions sont semées sur cette நாங்கள் terre. எங்களுக்கு எடுத்துக்கொள்ள Nous வேண்டும். devons nous les acquérir. தேவனுடைய வல்லமை Il y இருக்கிறது. a une puissance du அவருடைய divin. மகிமை பிரசன்னம் இந்த பூமியிலே Il y இருக்கிறது. a sa gloire, sa présence en ஹalleluya. எல்லாரும் வார்த்தையை கேட்க உற்சாகமா Est-ce que இருக்கிறீங்களோ? vous êtes enthousiaste pour écouter la parole du Seigneur? சங்கீதம் 143 சங்கீதம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Psaume 43, le verset 10 nous dit: உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. Enseigne-moi à faire ta volonté, car tu es Dieu, que ton bon esprit me conduise sur la voie droite. ஆமென். Amen. அவருக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். Enseigne-moi à faire ta volonté, Seigneur. நீரே என் தேவன். Tu es mon நீங்க Dieu. சொல்லணும். À vous de le நீரே என் dire. தேவன். Tu es mon Dieu. உம்முடைய ஒரு நல்ல ஆவி. Que ton bon esprit. ஒரு மனுஷனை ஒரு ஆவி தான் நடத்துகிறது. C'est un esprit qui conduit un être humain. ஏராளமான ஆவிகள் இருக்கிறது. பிசாசனுடைய ஆவிகளும் இருக்குது. கெட்ட ஆவிகள் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஆவி, ஆமென், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹalleluya. அந்த நல்ல ஆவி உங்களை செம்மையான வழியிலே கண்டிப்பாய் நடத்துவாராக.
dans la bonne Alléluia. voie. Alléluia. பிலிப்பியர் முதலாம் Nous அதிகாரம் allons lire dans Philippiens, 5-6 வசனம் சொல்லுகிறது. les versets 5, 6 ஆமென். nous disent. பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 5-6 வசனம். பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறார் Paul விதமாய், écrit aux Philippiens. உங்களில் நற்கிரிகளை செய்ய தொடங்கினவர், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருகிறார் என்று நம்பி. ஆமென். Je suis persuadé que celui qui a commencé en vous cette bonne œuvre a commencé en vous cette bonne œuvre, la rendra parfaite pour le jour de Jésus-Christ. அதை நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை சோத்தரிக்கிறேன். Je rends grâce à mon Dieu tous les souvenirs que je garde en vous. பவுல் எவ்வளவு காரியங்களை செய்தவரோட நிருபத்தை எழுதினவர். Paul a écrit énormément d'épîtres et voici ce qu'il nous dit. நற்கிரியைகளை தொடங்கினவர், Celui qui a commencé அதை de bonnes œuvres en vous முடிவு பரியந்தமும் jusqu'à la fin, அதை நடத்துவார் உங்களை. il vous ஆமென். conduira. Celui qui a commencé cette bonne œuvre en vous. முடிவு பரியந்தமும் நடத்தி வருவார் என்று நான் நம்பி. Il dit qu'il a confiance, உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை நான் சோத்தரிக்கிறேன் என்று qu'il சொல்லுகிறார். rend grâce à Dieu pendant tout, quand il pense à vous. அல்லேலூயா. Alléluia. சோத்தரிக்கிறார். Il rend grâce au Seigneur. ஆனபடியால் உங்களை ஒரு நோக்கத்தோடு, Le Seigneur a une vision pour ஒரு vous, திட்டத்தோடு a des plans, des projets pour vous. தேவன் வச்சிருக்கிறார். உங்களை குறித்த ஒரு திட்டத்தோடு வச்சிருக்கிறபடியா Le Seigneur a cela pour vous, a programmé cela. தாயின் கருவிலே எங்களை கண்டு கொண்டவராம். Lui qui nous a vus dans le sang de தாயின் notre கருவிலே mère, உங்களை notre நான் mère. தெரிஞ்சு கொண்டேன் என்று Dans சொல்லுகிறார். les entrailles de notre mère, il nous a யாருக்கும் vus. கிடைக்காத அந்த ஒரு நல்ல ஒரு சிலாக்கியத்தை C'est une நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். Vous et moi avons une opportunité que personne d'autre பெற்றிருக்கிறீங்களா? ont. நீங்கள் அப்படி ஒரு சிலாக்கியம் Est-ce que பெற்றார்களா? vous avez cette faveur, cette Amen. opportunité? சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா ஒருத்தருக்கு? Personne அல்லேலூயா. ici n'a pas envie de le உங்களை dire. தான் தெரிஞ்சிருக்கிறார் Le ஆண்டவர். Seigneur vous a என்ன choisi. செய்யற ஒன்றுமே செய்ய முடியாது. On ne peut rien faire. அல்லேலூயா. Alléluia. ஒரு வசனத்தை வாசிக்க Nous போகிறோம். allons lire un verset. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 15லிருந்து 16 வரைக்கும் நாங்கள் வாசிக்க Nous allons போகிறோம். lire dans Deutéronome, உபாகமம் 26 15லிருந்து 16 வரைக்கும் வாசிங்க. chapitre 26, de 15 à 16. ம். Regarde de ta demeure sainte des cieux et bénis ton peuple d'Israël et le pays que tu nous as donné, comme tu l'avais juré à nos pères, ce pays où coule le lait et le miel. Aujourd'hui, l'Éternel ton Dieu te commande de mettre en pratique ses lois et ses ordonnances. Tu les observeras et tu les mettras en pratique de tout ton cœur et de toute ton âme. சரி வாசிப்புல எப்படி எழுதியிருக்க தெரியுமா? நீருமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார். எங்களை நோக்கி பார்த்து உம்முடைய ஜனங்களாகிய இஷ்டவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டதையும் எங்களுக்கு கொடுத்த பாலந்தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. ஆமென். அத சொல்லணும், நீங்க C'est à கேட்கணும். nous de le demander. உங்களுக்கு ஆண்டவர் செய்த Les காரியங்களை, choses que le Seigneur vous a நீ faites, செய்ய போற les choses காரியங்களை qu'il va vous faire, நீ உங்க வாயால சொல்லணும். c'est à toi de le proclamer de ta bouche. ஆமென் சொல்லவே கொஞ்சம் கஷ்டப்படும். Déjà, de dire Amen, c'est un peu difficile. அழகான வாயை Le Seigneur தந்திருக்கிறார். nous a donné des belles bouches, அழகான குரல் nous a வளங்களை donné des belles தந்திருக்கிறார். voix, எத்தனை ஜனம் கதைக்க முடியாத Certaines personnes ஜனங்களுக்கு தெரியுமா? ne peuvent même pas parler. ஆமென். நீ இதை ஆண்டவருக்கு சொல்லணுமா? À toi de le dire, à பாலந்தேனும் déclarer. ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. Ton peuple Amen. d'Israël, le pays que tu nous as ஆண்டவரே, donné, நீர் comme எங்களை tu l'avais ஆசீர்வதியும். juré. Seigneur, bénis-nous. எங்களை கர்த்தாவே வழி நடத்தும். Seigneur, conduis-nous. இந்த காரியத்தை நீங்கள் சொல்ல À வேண்டும். nous de எங்கள் proclamer ces தேவன் எங்களை choses-là. ஆசீர்வதிப்பார். Le Seigneur nous bénira. கண்டிப்பா எங்களை கர்த்தர் Le நடத்துவார். Seigneur nous conduira sûrement. எங்கள் ஆண்டவர் எங்களை நம்பிக்கையாகவே கர்த்தர் எங்களை இந்த வேடனுடைய கண்ணிக்கு தப்பி பாதுகாத்து நடத்துவார். Le Seigneur nous protégera du filet de l'oiseleur. Je le sais, je le jure. சொல்லி ஜெபிக்க À nous de வேண்டும். le proclamer, le déclarer. அடுத்த le வசனத்தை prier. வாசிப்புள்ள 16 இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆகையால் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க வேண்டுமா? வாசிங்களா அந்த வசனம்? Oui, vas-y. ஹல்லேலூயா. ஆமென்.
ஆண்டவருடைய வார்த்தைகளை Les paroles de Dieu, கேட்டுட்டு ce விடுறதல்ல. n'est pas les écouter et les laisser de côté. ஏராளமான வசனங்கள் வார்த்தைகள் எல்லா சத்தங்களை Nous கேட்கிறோம். pouvons entendre plusieurs bruits, des sons, des எல்லாத்தையும் paroles. நாங்கள் எடுக்கிறதே இல்லை. Nous les prenons pas pour nous. எவ்வளவு தெரிச்சத்தங்கள் கடை இறைச்சல் எல்லாம் Nous கேட்கிறோம். entendons des sons de நாங்கள் bruit எடுக்கிறோம் இதெல்லாம் de எடுக்க l'extérieur, மாட்டோம். mais nous les prenons pas. அப்படி அப்படியே போயிடும். Ça passe. அது மாதிரி இதல்ல. Ce n'est pas la même இந்த chose. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அதை கேட்கணும். La parole de Dieu, nous devons அதை கேட்டு l'écouter. அதை கவனமாய் Écoutez நீங்கள் அதை attentivement. அதை இருதயத்திலே முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடும் அவைகளை காத்து நடக்கணும். காத்து De les mettre en நடக்கணும். pratique et de les prendre பாதுகாப்பாய் de tout வச்சு notre நடக்க cœur et வேண்டும். de toute notre âme. அப்படி நீங்கள் பாதுகாப்பா வைப்பீங்களா Si vous இருந்தால் les protégez, vous les அந்த prenez இருதயமாகிய அந்த நிலத்திலே dans cette terre de cœur, இந்த வார்த்தைகள் அது முளைக்கும். ces paroles seront semées ஆமென். et vont அது moissonner. விதை விழுந்து அது கண்டிப்பா முளைக்கும். அது Ça va semer, la semence va மரமாய் moissonner. பூத்து காய்க்குமா, Ça sera பலன் கொடுக்குமா. florissant. Et ஆமென். nous verrons அப்படியாய் les champs de வேதம் moisson. சொல்லுகிறது. C'est la Bible qui nous dit. எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். Le Seigneur nous bénira et nous protégera. எனக்கு எதை குறித்து பயம் இல்லை. Je n'ai pas peur. வரும் நாட்களை குறித்தும் பயம் இல்லை. Je n'ai pas peur de l'avenir. இவ்வளவு காலமும் நடத்தி இருக்கிறார். Pendant toutes ces années, il nous a எந்த conduits குறைவும் இல்லாம நடத்தி இருக்கிறார். sans aucun ஆமென். எந்த souci, துக்கம் துயரம் இல்லாம நடத்தி அது போதும் எனக்கு. sans aucune douleur et ça me suffit. அது போதும் எனக்கு. Cela me ஆமென். suffit. இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா Et நடத்துவார். dans les jours à venir, je suis Alléluia. certain que அப்படி le Seigneur me சொல்றீங்களா? protégera. அப்படி சொல்றீங்களா? Est-ce que vous le dites? இல்லாட்டி எந்த நாளும் பஞ்சப்பாட்டே Est-ce que vous பாடிக்கொண்டிருக்கிறீங்களா? parlez toujours de votre நாங்க மறந்துடுவோம். sécheresse? Nous oublions. இதுக்கு முந்தி கர்த்தர்களை நடத்தி கொண்டு வந்த பாதையை நாங்க Nous மறந்துடுவோம். oublions tout ce que le Dieu nous a இந்த fait தேசத்துல auparavant. கொண்டு வந்து வச்சிருக்கிற பாருங்க Il உங்களை. nous a amenés dans ce ஆமென். pays. எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற நீங்கள். Nous avons vraiment de la chance. அப்படியா என் தேவன் உங்களை நடத்துவார் கண்டிப்பாய். Le Seigneur vous dirigera sûrement. ஹalleluya. Alléluia. உற்சாகமா இருக்கிறீங்களோ? Est-ce que vous êtes enthousiaste? ஆமென். Amen. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க On போகிறோம். lira encore un verset ஆமென். எரேமியா dans Jérémie, 29ஆம் அதிகாரம் chapitre 11 லிருந்து 29. 13 வரைக்கும் வாசிக்க போகிறோம். எரேமியா 23 11 லிருந்து வாசிக்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். Car je connais les projets que j'ai formés sur vous, dit l'Éternel, projets de paix et non de malheur. என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாம். Des projets de paix et non de malheur. ஹalleluya. Alléluia. உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை Le Seigneur a வச்சிருக்கிறார். des grands projets, c'est ce que je vous ai dit tout à இந்த l'heure. மாதம் இந்த 8ஆம் மாசம் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். Ce mois, dans ce 8e mois de l'année, le Seigneur a des நீங்கள் grands projets pour vous. எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி C'est des projets qu'il connaît, qu'il a formés. நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அதை அறிவேன். Projets de paix et non de உங்கள் malheur. ஒவ்வொருத்தர குறித்து ஒரு திட்டத்தை Le வச்சிருக்கிறார். Seigneur a un projet ஒரு pour chacun நினைவுகளை d'entre vous. வச்சிருக்கிறார். அதை நினைவுகளை அறிவேன் Il les என்று connaît. கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாம். Des projets de paix et non des projets de malheur. ஆமென். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை கர்த்தர் எங்கள் மத்தியிலே Le வச்சிருக்கிறார். Seigneur a des projets de paix pour nous. ஹalleluya. Des pensées pour nous. என்னுமாய் ரோமர் 5ஆம் அதிகாரம் Nous allons lire dans Romains 15 13வது வசனத்திற்கு வாசிப்போம். 15. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திற்கு அடுத்து வாசியுங்க. Verset 13. Que le Dieu de l'espérance vous remplisse de toute joie et de toute paix dans la foi, pour que vous abondiez en espérance par la puissance du Saint-Esprit. வாசிப்புள்ள ரோமர் 15 13 வாசி. பரிசுத்த ஆவியானவருடைய பலம் ஒன்று இருக்குது. Il y a une force par la puissance du தெரியுமா உங்களுக்கு? Saint-Esprit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் வருவாரா இருந்தால் Si le Saint-Esprit est en vous, உங்களை அறியாமலே ஒரு பலம் ஒன்றை காணுவீங்க. sans vous en rendre compte, vous avez எதை une force. குறிச்சும் பயப்பட Vous மாட்டீங்க. ne பயம் craindrez- இருக்காது. vous n'aurez எதை crainte குறிச்சும் d'aucune chose. கவலை இருக்காது. Vous ne serez pas அதான் triste அந்த pour les choses. பரிசுத்தாவியானவருடைய பலம். C'est ce qu'on appelle la force du Saint-Esprit. பரிசுத்தாவியின் பலம் உங்களிடத்திலே என்னவா பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஹalleluya. எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் Que le Dieu de l'espérance vous சமாதானத்தினாலும் remplisse உங்களை நிரப்புவாராக.
de toute joie et de toute paix dans அவர் la foi. கண்டிப்பாய் நிரப்புவார். Le Saint-Esprit nous எத்தனை பேர் remplira. விசுவாசிக்கிறீங்க கண்டிப்பாய் நிரப்புவார் என்று? Personne avez-vous foi qui Amen. vous remplira? என் தேவன் கண்டிப்பாய் உங்களை நிரப்புவார். Sûrement le Seigneur vous remplira de joie et de paix. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், Le psalmiste 78வது nous dit, சங்கீதத்தை எடுங்க. Dans le psaume 78, கர்த்தருடைய அதிசயங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். les miracles et les prodiges du Seigneur, nous devons les connaître. 90 விதமான சனங்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நாட்களிலே நாங்கள் வாழுகிறோம். Nous vivons dans des temps où Amen. 90% des personnes ne disent qu'il n'y a pas de Dieu. எங்கட பலத்தோடும் எங்கட ஆரோக்கியத்தோடும் நாங்கள் வாழுகிறோம் என்று Ils pensent que c'est avec leur சொல்லுகிறார். santé et leur force qu'ils இங்கே peuvent vivre. ஆண்டவர் சொல்லுகிறார் 78வது சங்கீதத்திலே, Dans le psaume 78, Dieu nous dit, வாசிக்க போகிறோம். 13வது வசனத்திலிருந்து வாசிப்புள்ள 17 வரைக்கும் டக்குன்ற வாசி. Il fendit la mer et leur ouvrit un passage, il fit dresser les eaux comme une muraille, il les conduisit le jour par la nuée et toute la nuit par le feu éclatant. Il fendit des rochers dans le désert et il donna à boire comme des flots abondants. Du rocher il fait jaillir des sources et couler des eaux comme des fleuves. Mais ils continuèrent à pécher contre lui et à se révolter contre le Très-Haut dans le désert. சரி, வாசிப்புள்ள கடலை பிளந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க பண்ணினார். செங்கடலை பிளந்து, இதெல்லாம் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணினார். ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் ராமுழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலே அவர்களை வழிநடத்தினாராம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டு போறார். Dans le désert, le Seigneur les a conduits. அதுக்குள்ள பார்வோனுடைய படை அவங்களை Vous voyez qu'il y avait l'armée de Pharaon இப்படியா derrière கொண்டு eux. எங்களை வனாந்திரத்தில் நடத்தேகல. Dans ce désert, le Seigneur les a பகல்ல conduits. மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இவர்களை Le jour, வழிநடத்தினாராம். il est conduit par la nuée. வனாந்திரத்திலே பாதை இல்ல, தண்ணி இல்ல, வறட்சியான இடத்துல கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்கும்படி கொடுத்தாராம். ஆமென். வனாந்திரத்திலே Dans le désert, தண்ணி இல்ல. il n'y a pas d'eau. ஆமென். மகா ஆழங்களில் இருந்து நீரூற்றுக்களை உண்டாக்கி Le Seigneur cria des அவர்களுக்கு flots abondants குடிக்கும்படி கொடுத்தாராம். afin qu'ils puissent என்ன boire. அப்படி செய்தாராம். Le Seigneur a fait ces miracles. கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வர பண்ணினாராம். ஆமென். Du rocher il fit jaillir des sources et il fit couler de l'eau. உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் அப்படி ஏதாவது ஒரு அற்புதம் Est-ce செய்திருக்கிறார்? que le Seigneur a fait de miracles semblables à cela? எனக்கு செய்திருக்கிறார் ஏராளமான அற்புதம். Moi, en tout cas, il m'en a fait அது énormément. சொல்லி கொண்டு போன முடியாது. Je peux continuer à en Amen. dire et puis. உங்களோட ça va. ஜீவியத்தில் அப்படி செய்திருக்கிறாரா? Est-ce que dans votre vie, le Seigneur a ஒண்ணும் fait? செய்யாத மாதிரியும் Vous faites comme si qu'il n'a pas fait. கடவுளே தெரியாத Comme மாதிரியும் si que vous ne connaissiez pas Dieu. அப்படி இருக்க கூடாது. Non, il ne faut pas se comporter இஸ்ரவேல் ainsi. ஜனங்களுக்கு சொல்லுறார். Le Seigneur dit au peuple d'Israël, ஆமென். இஸ்ரவேல் நீர் என்னை பிதாக்களுக்கு ஆணையிட்ட உங்கள் கொடுத்த பாலந்தேன் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. que tu dises les bénédictions que le Seigneur a dit, dis au peuple d'Israël. கானான் தேசத்தை Je கொடுத்துட்டார். t'ai donné ce pays de அதை Canaan. ஆசீர்வதியும் என்று சொல், அது Il leur தெரிவார். dit, bénis, இந்த bénis Seigneur. கானானுக்கு போகத்தான் இந்த ஜனங்களை அழைச்சு கொண்டு போறார். Le peuple d'Israël t'a appelé pour aller vivre dans ce pays de Canaan. கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி Du rocher, il fait jaillir des sources தண்ணீரை நதி போல ஓடி வர செய்தாராம். et couler des eaux comme des fleuves. எப்படிப்பட்ட அற்புதமா இருக்கு. C'est un énorme miracle. எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கு. C'est une énorme bénédiction. அப்படி செய்தும் அடுத்த வசனத்தை வாசிப்பில்ல. பாத்தீங்களா அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு? என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வழியிலே உன்னதமானவருக்கு கோபம் ஊட்டினார்களா? Mais malgré ça, ils continuèrent à pécher contre lui. Et ils continuèrent à pécher contre lui. Jusqu'à présent, c'est ce qui se passe. இன்றைக்கும் அதுதான். Jusqu'à présent, c'est ce qui se passe. வனாந்திரத்திலே போனவே முழு பேரும் அங்கால கானானுக்கு போனது சரித்திரம் அப்படி சொல்லல. La Bible nous dit que les gens qui étaient dans le désert ne sont pas partis à Canaan. சந்தோஷமாய் கடலுக்கால போனவே Ils étaient très contents dans l'allégresse, ils ont fendi la mer, வானத்திலிருந்து ils ont traversé la மன்னா mer. பரலோகத்திலிருந்து மன்னாவை சாப்பிட்ட ஜனங்கள், Ils ont mangé la manne du ciel. காடைகளை குவியலா குவிச்சலாம் சாப்பிட்ட Ils ஜனங்கள், ont mangé toutes c'est les oiseaux là qui சும்மா devaient être mangés. தண்ணீர் ஆழத்திலிருந்து தண்ணீர் அப்படியே நதியா ஓடிச்சுதான். Le rocher fit jaillir des குளிச்சு sources. மூழ்கி உடுப்புகள் எல்லாம் தோச்சு அப்படி அந்த மாதிரி நல்லா குளிச்ச ஜனங்கள், Ces gens qui étaient bien, அப்படியே கடவுளை நேரடியா கண்டது போல கண்ட ஜனங்கள், eux qui ont vu Dieu en face de என்றாலும் ce qu'ils avaient vu. Malgré அவர்கள் ça, பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து continuèrent à pécher வறண்ட contre lui. வழியிலே
உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள். à se révolter contre le Très-Haut dans le Alléluia. désert et ils tentèrent. ஒரு தெய்வம் ஆசீர்வதிக்கிற தெய்வம். Le Seigneur qui bénit, வானத்தையும் பூமியையும் படைத்து ce எங்களையும் Créateur உண்டாக்கின தெய்வம் qui nous a créés, எங்களை குறித்து கோபப்படுவாராயிருந்தால் s'il s'énerve contre nous, எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? si sa colère est contre nous, comment sera notre vie? நல்ல மூளை அறிவு இருக்கு உங்களுக்கு, Vous avez de sagesse, சிந்திக்கிற d'intelligence, தன்மை இருக்கு. vous pouvez penser, நோமலா அதை சிந்திச்சு பாரு. essayez de penser normalement. நோமலா அந்த காரியத்தை கொஞ்சம் சிந்திச்சு Essayez de பாருங்க, penser de façon simple எப்படி இருக்குன்னு பாருங்க. comment Amen. peut se produire. என் தேவன் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். Le Seigneur est toujours உங்களை vivant, சந்திக்க வல்லவராய் தான் il இருக்கிறார். est puissant pour nous ஆமென். rencontrer. எனக்கு இந்த வசனம் நிறைய பிடிச்சது. J'aime beaucoup ce சொல்லி verset. என்றாலும் இருக்கு. Il y a marqué mais il என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்களாம். Mais il continuera à pécher contre lui et à se révolter contre le Très-Haut dans le désert. Quand j'ai lu ces versets-là, சரியான கவலையா இருந்தது. j'étais très triste. ஆமென். Ça m'a அப்ப attristé. இப்படித்தான் செய்து ஜனம். Oui, les gens sont comme ça. சரி, இன்றைக்கு எங்கட சபையை பார்த்தாலும் அதுதான் Si நடக்கும். je regarde aussi dans notre assemblée சரி, ce qui se passe, எல்லாத்தையும் இன்றைக்கும் அதுதான் நடக்கும். aujourd'hui c'est ce qui se passe. ஆமென். என்ன செய்யறேன்னு எனக்கு கொண்டு முழங்க. Je ne sais pas quoi ஹalleluya. என்னுமாய் கூட 52 அதே அதிகாரம் 52 Dans le même chapitre, nous allons 53 lire வசனத்திற்கு வாசிங்க. versets 52-53. ஆமென். என் தேவனை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது வாசியவில்லை. Il fit partir son peuple comme des brebis, il les conduisit comme un troupeau dans le désert, il les dirigea sûrement pour qu'ils fussent sans crainte et la mer couvrit leurs ennemis. ஆமென். 52 என்ன சொல்லுது தெரியுமா? ஆமென். தம்முடைய ஜனத்தை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையைப் போல கூட்டிக் கொண்டு போய். ஆமென். ஆடுகளைப் போல வனாந்திரத்திலே எவ்வளவு ஆபத்துகள் இருக்குது. Dans le ஆமென். désert, il y a plusieurs எவ்வளவு கொடிய dangers. மிருகங்கள் Il y a இருக்கலாம். des animaux un peu என்ன சொல்றது dangereux. தெரியுமா? Qu'est-ce qu'il fait le வாசிப்புள்ள Seigneur? தம்முடைய வாசி தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல ஆட்டு மந்தையைப் போல புறப்பட பண்ணி. ஆமென். மந்தையை போல எப்படி ஆடுகளை மேய்க்கிறவன் மாறி மந்தையை போல கூட்டிக் கொண்டு போய். ஆமென். எப்படி நடத்தினா தெரியுமா? அவர்கள் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் Il les dirigea கவனமாய். sûrement ஆமென். pour qu'ils fussent sans பத்திரமாய் என்று சொன்னா அதை கவனமாய் இந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போனாராம். Il les dirigea sûrement pour que ஜனங்கள் personne n'ait pas craint. சின்ன பிள்ளைகள் இருந்தது, Il y avait des petits வயசானவை enfants, எல்லாம் il y avait des இருந்தது, personnes âgées, நடக்க முடியாத ஆட்கள் des personnes இருந்தது. qui ne pouvaient pas அது marcher. மந்தை என்று சொன்னா அப்படித்தான் இருக்கு. C'est un troupeau, c'est ஆமென். comme ça. குழந்தை குட்டிகளோட மந்தையை நடத்துற ஆட்களே தெரியும் அது. C'est composé de plusieurs personnes. அவர்களை அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி Et la போட்டார். mer couvrit leurs ennemis. அல்லேலூயா. Alléluia. உங்களுக்கு எதிராய் சத்துருக்கள் இருக்கத்தான் செய்யும். Contre vous, il peut y avoir plusieurs ennemis. சத்துருக்கள் என்று சொல்லிக்க நீங்கள் யாரும் உங்களுக்கு எதிராக பேசுறவங்க Quand je parle d'ennemis, ça peut யாராவது être... நீங்களே Vous dites, சண்டைக்கு c'est des gens போகாதாங்க. qui viennent en இன்னொரு guerre யார் contre சண்டைக்கு vous. வர்றது Qui அப்படி vient- நீங்க ஒருவேளை உங்களோட சிந்தனை ஏன்னா பவுலான சிந்தனை உங்களோட மண்டையில இருக்குது. Vous avez une மூளை puissante- கர்த்தர் தந்திருக்கிறார். Seigneur, vous avez une நாங்க grande அப்படி sagesse. குறுக்குவலத்தால யோசிக்கிற வளமை. Nous passons de façon... உங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்ல. வியாதி என்ற ஒரு சத்துரு உங்களை திரட்டி கொண்டிருக்கு. Votre ennemi peut être la maladie, வறுமை என்ற ஒரு சத்துரு உங்களை திரட்டி ça peut கொண்டிருக்கு. être la sécheresse, ஒன்றும் செய்யலாத ஒரு பிரச்சனை என்ன என்று தெரியாமல் உங்களை அது திரட்டி des கொண்டிருக்கு. choses que vous ne savez pas quoi faire, எல்லாத்தையும் கடல் comment faire மூடிட்டு face. தான். Mais la mer a couvert ces எல்லாத்தையும் choses. கடல் மூடிட்டு La தான். mer les a couverts. கண்டிப்பாய் கடல் மூடும். La mer peut உங்களுக்கு couvrir. எதிராக எழும்புகிற பிரச்சனையை Problème qui se lève contre vous, கண்டிப்பாய் கர்த்தர் அதை சந்திப்பார். le Seigneur va ஆமென் pouvoir. சொல்லுவீங்களா? Amen. சந்திப்பாரா? Est-ce que le Seigneur pourvoira? ஆமென் சொல்லுங்க பாப்போம். Est-ce que... Dites Amen. எந்தளவு பெலமா சொல்றீங்களோ அந்த பெலமா இன்றைக்கு அதை Avec la சந்திப்பீங்க. force dont vous le direz Amen, செய்யறே vous ferez தெரியும். face. அவரவற்ற பிரச்சனை அவரவருக்கு தான் தெரியும். Chacun connaît ses தலையடி problèmes. காய்ச்சல் தனக்கு வந்தா தானே தெரியும். Si nous Amen. avons mal à la tête, c'est nous என்று qui நாங்க savons சொல்லுவோம். le ressenti சொல்றதுக்கு qu'il y என்ன? a. நோ அப்படி இல்ல. ஆமென். ஆண்டவரை நம்புங்க. Croyez et confiance en Dieu. கர்த்தரை விசுவாசிங்க. Ayez foi en lui. ஆமென். அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. Le Seigneur vous dirigera. 52 அந்த 53 இருக்க வாசி உள்ள அவர்கள் முதலாவது உங்களுடைய ஜீவியத்துல பயம் என்று கூடாது. நாங்கள் Dans உடனே votre vie déjà, il faut qu'il n'y ait தீர்மானிச்சிருவோம். aucune crainte. ஆமென். ஏதாவது தீர்மானிச்சிருவோம். Nous prenons des வியாதியா décisions. இருக்கலாம், ஏதாவது Ça peut être une பிரச்சனை அதுக்கு maladie. ஒரு முடிவே கட்டிடுவோம். இது Nous இப்படி trouvons தான் même la இருக்கும். solution par nos propres moyens. அந்த பயத்தை கொண்டாடுறது பொல்லாத பிசாசு. C'est l'ennemi qui nous apporte cette அவர்கள் peur. பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார்.
அவர்கள் சத்துருக்களை கடல் மூடிட்டுதான். Il dirigea son nom pour qu'il fût sans crainte et la mer couvrit leurs இதில் yeux. ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். Vous devez voir quelque chose sur ce எத்தனை பேர் sujet. கடவுளுடைய வழி நடத்தலை அனுபவிச்சிருக்கிறீர்கள், கண்டுகொள்றீங்க? Combien de personnes avez-vous ressenti le Seigneur vous conduire? கடவுள் உங்களை நடத்துவார். Le Seigneur vous conduira. கடவுளுடைய வழி நடத்தலை நீங்கள் அறியணும், À கண்டுகொள்ள. vous de connaître et ressentir que le அதை Seigneur vous conduit. தாவீது கண்டிருக்கிறார். David l'a vu. கடவுளுடைய வழி நடத்தலை Il a கண்டிருக்கிறார். vu que Dieu le conduisait. கடவுள் இதை செய்வார் என்று பலத்த பெரிய காரியங்களை எல்லாம் தாவீது செய்திருக்கிறார். David a fait énormément de choses en disant நேற்றைய que le தினத்திலே Seigneur கூட lui a fait. பார்த்தோம். Mais hier nous avons vu. அவனுக்கு தந்த பலமில்லாமல் போக மட்டும் அழுதான. Jusqu'à que sa force en aille en lui, il a commencé à pleurer. இன்னும் கடவுளிடத்தில் போய் விசாரிக்கிறான். Il commence à voir, à invoquer le கடவுளிடத்தில் Seigneur. போய் கேட்கிறான். Il consulta le Seigneur. Que faire, Seigneur? ஒரு வழியை Le வச்சிருக்கிறார். Seigneur avait un chemin pour lui. யாருக்கும் தெரியாத வழியை Un chemin que nous ne connaissons உங்களுக்கு pas. வச்சிருக்கிறார். Le Seigneur l'a pour vous. ஆயிரம் ஜனங்கள் தடுமாறட்டும் பிரச்சனை இல்ல. D'autres personnes peuvent chanceler. உருட்டாட்டமா ஏராளம் ஜனங்கள் இங்க வாழ்றதை நாங்க Il y a des gens பார்க்கிறோம். qui vivent aveuglément dans எங்களுக்கும் ce monde. அப்படித்தான். நோ, நீ அப்படி Il நினைச்சிட கூடாது. ne faut pas se dire que nous aussi nous devons உனக்கொண்டு faire pareil. உன்னதமான வழியை தேவன் Le வச்சிருக்கிறார். Seigneur a une voie céleste pour nous. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல வழி Le நடத்தினார். Seigneur a conduit le peuple d'Israël வனாந்திரம் dans le சொன்னா désert. நோமலா தெரியும், வழி இல்ல, Vous பாதை savez இல்ல. que dans le désert, il n'y a pas de chemin, அங்க தண்ணி il n'y இருக்காது, a pas d'eau, அங்க சாப்பாடு il n'y a pas இருக்காது. de nourriture. சரியான வெயில், வெக்க, வனாந்திர Il fait காடு très வெக்கையா chaud. இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். Vous le savez, அதுல நடத்தினவர். le Seigneur les a conduits பகல்ல மேகஸ்தம்பமாய், le jour இரவில் par அக்கினி la ஸ்தம்பமாய், nuée et le soir par la தண்ணி colonne de feu. குடிக்கிறதுக்கு ஆழத்திலிருந்து நீரூற்றுகளை Leur அப்படியே apporter. ஆரோடின மாதிரி Il தண்ணி a fait ஓடிச்சுதான். jaillir des colonnes d'eau, அவங்க de feu, போட்டிருந்த உடுப்புகள் பழசாக இல்லையா, sources d'eau. கால்ல போட்டிருந்த செருப்பு தேய கூட இல்லையா. Les chaussures qu'ils portaient n'étaient pas abîmées. அப்படியா இந்த நடத்தினவர் Le Seigneur les a conduits. உங்களை நடத்த மாட்டாரோ? Est-ce qu'il ne vous conduira pas? இவ்வளவு நாள் நடத்தி கொண்டு வந்தவர், Toutes ces jours, இந்த le அளவுக்கு Seigneur vous a நடத்தி கொண்டு conduits. வந்தவர் Jusqu'à aujourd'hui, jusqu'à présent. இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா நடத்துவார். நான் எதுக்கும் பயப்பட Et மாட்டேன். l'avenir, je n'ai aucune crainte. அப்படி Le Seigneur vous சொல்லுவீங்களா? conduira. Est-ce que vous நோ, நான் பயப்பட மாட்டேன். proclamez-le que vous நீங்கள் n'aurez தான் pas peur. சொல்லணும். C'est à vous de இவ்வளவு déclarer. நாள் நடத்திட்டேன். Jusqu'à aujourd'hui, nous a ஏதோ conduits. இப்படி நடக்கும், On se dit, ah, qu'est-ce qui எப்படி va se இந்த passer? செத்தபடி நடக்க Comment va se போகுது, passer mon எப்படி இந்த பிணத்தை அடக்கம் பண்ண போறாங்க. Comment va tout இதுல சில enterrer? பேர் நின்று பிளான் Certaines பண்ணுவாங்க. personnes préfèrent programmer ces choses-là. அவருக்கு தெரியுமா? Le Seigneur sait. அது என்ன செய்யணும்னு அவருக்கு Le தெரியும். Seigneur sait மிக comment faire. சந்தோஷமாய் நடத்துவார். Il le fera dans la அந்த joie. விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்குது? Pourquoi avez-vous cette foi? ஆமென். Amen. ஆடுகளை போல பத்திரமாய் நடத்தின C'est un தேவனுக்கு troupeau, le Seigneur nous a எல்லாமே dirigés தெரியும். sûrement. அவர் உங்களை கண்டிப்பாய் நடத்துவாராக. Il vous conduira. Il vous Alléluia. dirigera. Alléluia. இன்னுமாய் கூட ரோமர் 8ஆம் அதிகாரம் Nous allons lire dans Romains 8. 28வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் Romains 8, 28வது வசனம் சொல்லுகிறது, 28 nous dit. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு மிச்சம் உங்களுக்கு தெரியும் Nous நினைக்கிறேன். savons du reste que toute chose concourt au bien de ceux qui aiment Dieu et ceux qui sont appelés selon son dessein. என்னவா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சொல்லுங்க. Dites-le, proclamez-le. அறிஞ்சிருக்கிறீங்களா? Est-ce que vous சகலதும் சகலதின் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று Toute chose concourt au நான் bien de ceux qui அறிஞ்சிருக்கிறேன். aiment. Et moi je le sais. நான் பயப்படேன். J'ai நான் மனுஷரை connaissance. நம்பேன். Je n'ai pas confiance aux êtres மனுஷரை humains. நம்பேன். Je n'ai ஹalleluya. pas confiance aux êtres humains. சகலதின் நன்மைக்கு எதுவா ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி Le இருக்கிறார். Seigneur இதுக்கு concourt மேலே à நீ toute என்ன chose. வேணும்? ஆமென். இதுவரைக்கும் எனக்கு நடத்தி Jusqu'à இருக்கிறார். présent, le Seigneur m'a நீ dirigé. நடத்துவார் Il me அவ்வளவுதான். dirigera. ஹalleluya. Même dans l'avenir. கண்டிப்பா அவர் நடத்துவார் Sûrement. என்ற நம்பிக்கை விசுவாசம் J'ai cette எங்கள் confiance. எல்லாருக்கும் இருக்க Nous வேண்டும். devons tous avoir cette confiance et cette foi. அப்படியா என் தேவன் உங்களை நடத்துவாராக. Le Seigneur vous conduise ainsi. ஹalleluya. Alléluia. உற்சாகமா இருக்கிறீங்களோ? Est-ce que vous êtes enthousiaste? 2 கொரிந்தியர் Nous allons voir dans le 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 14 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14. Grâce soit rendue à Dieu qui nous a fait toujours triompher en Christ et qui répand par nous en tout lieu l'odeur de sa connaissance. சரியோ? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறார் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். L'apôtre Paul Alléluia. écrit aux Corinthiens. கிறிஸ்துவுக்குள் Grâce எப்பொழுதும் soit rendue à Dieu. என்னை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். Car en Christ நீங்க nous சொல்லுங்க. triomphons. À vous de கிறிஸ்துவுக்குள் dire, en Christ, எப்பொழுதும் chaque jour nous triomphons. என்னை வெற்றி சிறக்க பண்ணி Le இருக்கிறார். Seigneur nous a fait எங்களை வெற்றி சிறக்க triompher பண்ணி en இருக்கிறார். Christ. வெற்றிக்கு மேல வெற்றி. Triomphe இந்த par இடத்துல triomphe. நிக்கிறேன்னா வெற்றியோட தான் நிக்கிறேன். Si je suis là, c'est parce que No, j'ai தோல்வியோட triomphé நான் en நிக்கல. Christ. Je நீங்க n'ai சொல்லுவோம். pas. ஹalleluya. வெற்றியோட நாங்கள் நிக்கிறோம். Nous sommes là avec. Nous கிறிஸ்துவுக்குள் avons triomphé en Christ. எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு En tout lieu.
அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறது அவனுக்கு Le ஸ்தோத்திரம். Seigneur nous répond l'odeur de sa connaissance. அல்லேலூயா. Je rends grâce à Seigneur. உற்சாகமா Alléluia. கேக்குறீங்களா? Est-ce que vous demandez ça avec ஆசையா enthousiasme, ஆண்டவருடைய Seigneur? வார்த்தையை கேக்குறீங்களா? Oui, est-ce que vous écoutez ça அல்ல avec கோவமா கேக்குறீங்களா? amour ou est-ce que par colère? ஆண்டவருடைய வார்த்தையை ஆசையா கேளுங்க. Il faut adorer écouter la parole du கண்டிப்பா Seigneur. பின்னேரம் அது விதை Verrez முளைக்கும். que cela prendre அது cette பின்னேரம் semence உங்களுடைய இதயத்திலே va அது முளைய moissonner, காணுவீங்க. va fleurir dans votre நாளைக்கு cœur. அது பயிராய் வளர்றத Demain, காணுவீங்க. vous verrez que ce sera de la moisson. அது பயிரா வளருமா இருந்தால் Si vous voyez que ce sera de அதை la moisson, நீங்கள் எப்படி கண்டு ஒரு பயிர் வளரும்னா அதை பார்த்தா தெரியும் On va- பச்சை குருத்து வந்திருக்கும். on voit comment une graine se pousse. நீங்கள் அதை எப்படி உங்களுடைய ஜீவியத்தில் On voit உணர qu'il y a de la போறீங்க? verdure. பச்சை குருத்தை இருதயத்தில் எப்படி பார்க்கிறது? Comment on peut l'observer dans notre விரைவில் cœur? பயத்தோட On வந்தீங்க. vient avec une crainte. எனக்கு à பயம் l'église. இல்லாமல் இருக்குது. On se dit, mais j'ai pas peur là வந்தா maintenant. என்ன இப்ப? Là, j'ai plus peur. அப்படி ஒரு Si je suis எண்ணம் malade. வந்து வருகிறது. எனக்கு que- பயமா இருந்தது. Au début, nous avons ஏதோ peur பொருளாதாரத்தை குறிச்சும் du matériel, ஏதோ des biens, தேவைகளை குறிச்சும் des choses dont எனக்கு nous avons பயம் besoin. இருந்தது. On avait peur. இப்படி ஒரு பயத்தையும் Et காணல. là, nous ressentons plus நினைச்சு cette peur. கொள்ளுங்க வசனம் முளைச்சிட்டு தாங்க. Dites que c'est cette parole de இருதயத்திலே Dieu. ஆண்டவருடைய வார்த்தை எங்க தலை விட்டுட்டு C'est les கொடுத்து paroles de விட்டுட்டு. Dieu qui ont அல்லேலூயா. Alléluia. அந்த பயம் இல்லாம போக Pour que nous n'ayons pas cette crainte, நோபலாய குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை on peut காணுவீங்க. ressentir une paix. பிள்ளைகளோட Vous அன்பாய் நீங்க நடக்க êtes பழகுவீங்க. très amour. Vous, நேற்று avec கோபப்பட்டு votre- நின்றீங்க. Hier, vous étiez en colère avec இன்னைக்கு vos enfants. சந்தோஷமா இருப்பீங்க. Aujourd'hui, vous êtes heureux. ஆமென். கர்த்தர் மறுபடியும் சொன்னார். Le Seigneur le redit encore என்ன une fois. சொன்னவர்? சொல்லுங்க பாப்போம் மறுபடியும் என்ன சொன்னவர்? Qu'a-t-il dit? கன விஷயத்தை சொன்னவர் Il என்ன? a dit plusieurs choses. சந்தோஷமா இருங்க. Soyez heureux. மறுபடியும் சொல்றேன். Je le redis. சந்தோஷமா இருங்கப்பா. Soyez heureux. ஆமென். நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றார். J'ai vaincu le இந்த monde. பிசாசு சந்தோஷத்தை குழப்பி விட்டுருவான். C'est le diable மிக qui கவனமாய் நீங்கள் நான் நடந்து கொள்ள வேண்டும். Il faut que nous soyons vigilants Amen. et sobres. 1 தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் Dans 1 18 Timothée 19 வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். 1, 18, 19. 1 தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 18 19 வசனத்தை வாசிமார். Le commandement que je t'adresse, Timothée, mon enfant, selon les prophéties faites précédemment à ton sujet, c'est que d'après elles, tu combattes le bon combat en gardant la foi et une bonne conscience. Cette conscience, quelques-uns l'ont perdue et qui ont fait naufrage par rapport à la foi. வாசிவில்லை. ம் 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 ஒப்புவிக்கிறேன். எப்படி தீமோத்தேயு இருக்கணும் பவுல் எழுதுறா தெரியுமா? Comment Paul விசுவாசம் dit இருக்கணும். à Timothée comment tu dois te ஆண்டவரே comporter. ஆண்டவரை குறிச்ச ஒரு நல்ல ஒரு சிந்தனை நோக்கம் இருக்க Il faut வேண்டும். que tu aies la foi, il faut que tu aies cette bonne conscience. கர்த்தரை குறிச்ச ஒரு நல்ல ஒரு எண்ணம் En இருக்கணும். l'éternel, il faut que tu y penses des bonnes choses. ஆண்டவர் எப்படி Des bonnes வரப்போறார்? intentions. Comment இந்த le Seigneur- ஜனங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதியும் Le Seigneur bénit ces எல்லாத்தையும் gens-là. எங்கேயோ எல்லாம் நாங்க யோசிச்சிருவோம். Nous pensons d'une autre அது façon. வேண்டாம். C'est pas cela qu'il désire. உன் அளவுக்குள்ள இது இல்லை. Il dit reste. ஆமென். Comment toi tu peux te என்ன être. சொல்றார் உன்னை குறிச்சு? Timothée, என்ன பிள்ளை தீமோத்தேயுக்கு என்ன சொன்னவர்? ம் நல்ல ஒரு போராட்டம் பண்ணணும். அல்லேலூயா. என்ன போராட்டம் பண்ண போறீங்க? combattre le bon உங்க combat. போராட்டம் வந்து கத்தி கொண்டு திரிறாங்க ஒரு உலகமலை சும்மா தேவையில்லை பிரச்சனைகளுக்கு. Des fois on voit que des gens sont là en அந்த venant de d'autres போராட்டம் அல்ல. combats. Je parle pas de ces combats-là. ஆண்டவருக்கும் உனக்கும் இடையில உள்ள ஒரு காரியம். C'est ce qui est entre toi et Dieu. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிக்க வேண்டும் என்ற அதுவும் ஒரு போராட்டம் தான். C'est avoir le zèle pour கர்த்தருக்காய் Dieu. நான் இந்த C'est un காரியத்தை combat aussi. உற்சாகமா செய்ய வேண்டும் என்ற ஒரு போராட்டம். Je dois faire ces choses-là pour Dieu, servir Dieu avec cette ஆண்டவருக்காய் motivation. நான் இந்த சின்ன சின்ன காரியம் இந்த பிள்ளை Ces எல்லாம் ஊழியம் petites choses. செய்றாங்க On எல்லாரும். voit que les enfants servent Dieu. அல்லேலூயா. ஒரு கூட்டுற துடைக்கிற ஊழியமா Même juste இருக்கலாம். nettoyer. நிலங்களை கூட்டுறதா இருக்கலாம். Nettoyer le sol de l'église. நான் எல்லாத்தையும் கூட்டி கொண்டிருக்கிறேன். Est-ce que j'en dois nettoyer je mérite de nettoyer le. நான் கர்த்தருக்காய் இந்த Il காரியத்தை faut dire செய்கிறேன். non, je fais ça pour ஒரு நல்ல Dieu. ஒரு போராட்டம். C'est un bon combat. ஆமென். நீர் ஒரு நல்ல ஒரு போராட்டத்தை பண்ண வேண்டும். Seigneur, je dois ஆண்டவருக்காய் faire நான் un இதை combat. செய்ய Je வேண்டும். fais ça pour le Seigneur. அது ஒரு வைராக்கியமாய் C'est un zèle முழு மனதோடு de tout ton cœur. உற்சாகமா நீங்க செய்யணும் Avec அந்த enthousiasme, காரியத்தை. tu dois faire எத்தனை avec பேர் விளங்குது motivation நான் pour Dieu. சொல்றது? Est-ce que vous comprenez ce que je உனக்கு veux dire? கொடுக்கப்பட்ட காரியத்துல Ces choses que tu as உனக்கு accordées, கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ce service, ce ministère qui t'a கவனமா accordé, செய்றீங்களா? est-ce que vous le faites avec attention? இன்று இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கவனமா செய்கிறத நான் காணேன். Moi, je ne vois pas avec jusqu'à cette minute அது que vous கவனமா le faites செய்யல. attentivement ஆமென். pour Dieu. சும்மா செய்கிறோம். Vous le faites parce ஆட்கள் que பார்வைக்கு செய்கிறோம். voilà, les gens nous regardent, nous தடுமாறிக்கொண்டு observent. நிக்கிறோம். On est là, ஆமென். nous ஒரு changeons. காரியத்தை எத்தனை நேரம் பழகுறது? Combien de fois nous devons nous ஆமென். entraîner sur certaines choses? சாப்பிடலாம். On peut laisser une ரெண்டு fois, தரம் பிழைக்கலாம். on peut se tromper deux fois. எல்லாம் ஏதோ கறி பிழைச்ச மாதிரி. C'est comme quand on fait un curry. இந்த தூள் இல்லாட்டி அந்த தூளை C'est pas மாத்தி ce போடுற curry, மாதிரி. cette épice-là, on change d'épice. அல்லேலூயா. எந்த நாளும் பிளவுறேன்டா என்ன அந்த Si on se முறை? trompe tout le temps, நீங்க சரியா அக்கறையா செய்யல. c'est parce que vous ne le faites pas அது attentivement. அக்கறையா தீமோத்தேயுக்கு பவுல் எப்படி அழகா சொன்னா தெரியுமா? Paul le dit, நல்ல ஒரு போராட்டம் பண்ணோட நீ Timothée mon fils, அதுக்கு சண்டைக்கு combat போறது le bon combat. Ne dis ஆண்டவருக்காய் pas d'aller en
guerre. வைராக்கியமாய் Avec ce இதை zèle நான் pour செய்ய Dieu. வேண்டுமென்ற ஒரு உற்சாக வாஞ்சியோடு அதனை Fais-le செய்யணும். avec cette motivation pour Dieu. போராட்டம் பண்ணு. விசுவாசமும் நல்மனச்சாட்சியும் உடையவனாயிரு. ஆமென். சில பேர் இல்ல கன பேர் தள்ளி. En gardant une foi et une bonne conscience. விசுவாசம் அந்த Certaines personnes நல்மனச்சாட்சியை முக்காவாசி பேர் ont perdu cette foi, ils ont fait naufrage à cette foi. ஆமென். சும்மா Plusieurs இதை personnes செய்துட்டு போவோம். ils disent bon, on le fait. ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போவாடி மாறி இருக்கு. Il y en a qui ஏன்னா disent bon, si சின்ன on va வயசுல pas பழகிட்டோம். à l'église, ça nous fait quelque chose, du அப்படி coup on a pris cette habitude. On Alléluia. peut pas aller par habitude. கர்த்தர் இதுவரை என்னை நடத்தி Le இருக்கிறார். Seigneur m'a conduit jusqu'à aujourd'hui. இந்த வயதுக்கு ஆண்டவர் என்னை நடத்தி Jusqu'à cet இருக்கிறார். âge-là, le Seigneur m'a இதிலே conduit. எல்லாம் நான் வேலை செய்ற இடத்துல என்ன வந்து பாருங்க. Venez me voir au எனக்கு travail. 63 வயசு. J'ai 63 அது ans. வேலை இடத்துல வந்து பாருங்க என்ன Venez வேகத்தை. me voir au travail, ma Il force veut. que j'ai. C'est pas ça. இதை விட சத்தமா இன்னும் Je பேசுவேன். peux encore parler plus ஆமென். fort que ça. இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி Le இருக்கிறார். Seigneur m'a conduit jusqu'aujourd'hui. மிச்சம் மீதியா நாட்களை Jusqu'au mon avenir நடத்துவாரா நடத்த மாட்டாரா? me conduira. நான் பயப்படவே Je n'ai pas aucune crainte. ஒன்றையுமே Je பயப்படல. n'ai crainte de தேவன் je ne நடத்தி crains rien. தருவார். Le Seigneur me dirigera. இதுக்காக நான் தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு மண்டைக்கு உடைக்க Mais je மாட்டேன். ne pense pas à அது de என் mauvaises குணம். pensées. Ça, c'est Alléluia. ma façon. அது அப்படிதான் என் குணம். Moi, je suis comme ça. நேற்றைய தினத்திலே போய்க்குள்ளோடு டெலிபோன் இங்க விட்டு போயிட்டேன். Hier, j'ai oublié mon téléphone. அது ஏன் சொல்றேன்டா உங்களுக்கு டெலிபோன் விட்டா சில பேருக்கு இரவு Je dis, நித்திரையே வராது. si certaines personnes oublient leur téléphone, டெலிபோன் தான் உயிர் நாடி ils மாதிரி n'arrivent சில même பேர். pas à dormir. Parce que leur vie, c'est leur téléphone. உலாவி பழக்கம். Parce qu'ils aiment bien se balader எனக்கு sur les இந்த réseaux. டெலிபோனை பார்த்தே அது சிந்தனையே Moi, இல்லை. je n'ai pas cette இன்னைக்கு வந்து habitude. அடுத்த Aujourd'hui, je இந்த suis venue récupérer mon தேவையில்லாத téléphone. காரியங்களுக்கு இந்த மண்டே செலவழிக்கவே Je மாட்டேன். n'aime pas gaspiller mon temps pour rien. அப்படியா நல்ல பழக்கங்களை Prenez ces bonnes habitudes. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார். Paul les நீ enseigne à செய்ய வேண்டிய Timothée. போராட்டத்தை பண்ணப்பா. Il dit combat le bon combat. இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு Certaines personnes ont fait சொல்லிவிடு naufrage à வாசி cette bonne இந்த conscience. நல்ல மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு சேதப்படுத்திட்டாங்க. Cette conscience, quelques-uns l'ont perdu. விசுவாசத்தை Ils ont fait சேதப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி Naufrage par la foi. எழுதி இருக்கலாம் தானே. On pourrait écrire qu'ils ont fait ஆமென். naufrage à la foi. அது ஏன் அப்படி எழுதல? பவுல் தான் எழுதுறார். C'est Paul qui écrit. விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டாங்களா? Ils ont fait கப்பலை naufrage எத்தனை பேருக்கு par rapport à தெரியும்? la foi. Combien de personnes connaissez-vous les navires? சமுத்திரத்திலே Dans l'océan, ஆழத்திலே dans la mer, மீன் பிடிக்க செல்றவர்கள் les gens qui vont pêcher, வியாபார கப்பல்கள் les gens qui vont faire மிகப்பெரிய des pêcheurs, ஆழத்திலே அது போகிறது. ça va vraiment dans des ஆமென். profondeurs. அந்த கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. Ils ont fait naufrage. அந்த கப்பலுக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுகிறார். Ils comparent par rapport à ce navire. ஆழத்திலே எவ்வளவு திமிங்கலங்கள் எவ்வளவு விஷ கிருமிகள் எல்லாம் அவங்க இருக்கிற இடத்திலே போற கப்பலை ஒப்பிட்டு Dans சொல்லுகிறார். l'océan où il y a dans les profondeurs où on voit அதுபோல tous ces animaux, உங்களுடைய இந்த il compare. விசுவாசமாகிய கப்பல் Il dit que ce navire de foi que vous இந்த avez, பூமியில வாழுகிறதுக்கு அந்த விசுவாசமாகிய கப்பலுக்குள்ள நீ இருந்து nous sommes dans ce navire de நீ foi. Dans நடக்க ce அதை monde. சேதப்படுத்திட்டாங்களா? Certaines personnes ont fait naufrage ஆமென். à ça par rapport à la foi. நோவாண்ட Alléluia. கப்பல் எத்தனை பேர் Combien தெரியும்? de personnes connaissez-vous l'arche de Noé? அதிலிருந்து நாங்கள் உருவாக்கின மாதிரி சொல்றார். Nous qui avons été créés அந்த நாட்கள்ல de எல்லாரையும் ces கர்த்தர் temps-là. அழிச்சிட்டார். Le Seigneur a exterminé நோவாண்ட la plupart des காலத்துல personnes. குடும்பத்தை மட்டும் Juste la famille de Noé. கப்பலை உண்டாக்கி அந்த கப்பலை காப்பாற்றவர் என்று Le Seigneur a பார்க்கிறோம். créé cette ஆமென். arche et les a அது protégés. விசுவாசமாகிய கப்பலை Ce navire de foi, அநேகர் சேதப்படுத்தினார். plusieurs l'ont fait, ont fait ஆமென். naufrage. அநேகர் Ont fait சேதப்படுத்தினார். naufrage. தீமோத்தேயு நீ அப்படி செய்ய Il dit கூடாதப்பா. Timothée, il l'enseigne à Timothée, il lui dit ne பவுல் fais pas எத்தனை ça. ஆயிரம் பேரை கண்டிருப்பார். Paul a vu énormément de எவ்வளவு personnes. சபையை கட்டின மனுஷன். Lui qui a எங்களை construit, போல ஒரு சபையை établi உண்டாக்கி plusieurs- அந்த சபையை பார்த்து கொண்டு விசுவாசிகளுக்காக ஜபிச்சு கொண்டு இப்படியே கூடிக்கொண்டு இதுக்குள்ள இருக்கிறதல்ல. C'était அப்படி pas- நாங்கள் Nous sommes là en train எங்கட de சபை être dans பிள்ளைகளை notre எங்கட église, பிள்ளைகள் nos எங்கட enfants. பிள்ளைகளுக்காக ஜபிச்சு Prions pour nos enfants. பவுல் நாடு தேசம் தேசமா சபையை உருவாக்கின மனுஷன். Paul de pays, de 11 c'est நிருபத்தை plusieurs பைபிள் pays, எழுதின il a créé மனுஷன். des ஆண்டவரோடு கூட il a நடந்தவன். écrit பெரிய 11 பெரிய épîtres, காரியங்களை il a செய்தவன். fait de grandes choses. தீமோத்தேயுவை குறிச்சு சொல்றார். Il dit au sujet de Timothée, தீமோத்தேயுவே, Timothée, நீ ஒரு நல்ல ஒரு போராட்டம் பண்ணணும். combat le bon combat. அநேகர் நான் பார்த்து கொண்டு வந்தேன்ப்பா J'ai உலகத்துல vu tout ce qui s'est passé dans le monde. எல்லாரும் கப்பலை Il y en a plein விசுவாச qui ont கப்பலை fait சேதப்படுத்திட்டாங்க. naufrage par நீ rapport à la நல்ல foi. போராட்டம் Non, பண்ணணும்ப்பா. mais il faut que tu mènes le bon combat. ஒரு ஆள் பண்ணுவீங்களா? Est-ce que si une personne ஒரு peut ஆள் ஒரு le நல்ல faire? போராட்டம் பண்ண உங்களோட இருதயத்துல Est-ce que தீர்மானிக்கிறீங்களா? cette personne dans votre cœur prenez cette décision de தீர்மானம் mener le bon combat? நான் எடுக்க இயலாத உங்களுக்கா? C'est pas moi qui peux prendre des நீங்க décisions தான் pour vous. தீர்மானம் C'est à எடுக்கணும். vous de prendre vos ஆமென். décisions. அப்படி ஒரு நல்ல தீர்மானத்தை Cette bonne décision, நீங்க எடுங்க. prenez-la. இருதயத்துல என்னத்தை தீர்மானிக்கிறீங்களோ Saisissez-la dans votre cœur. C'est à அப்படி vous de ஒரு la அதான் décider செய்ய dans votre போறீங்க. cœur. C'est ce que vous allez faire பழமையா le செய்கிறதல்ல. lendemain. C'est pas ce que vous faites சில chaque காரியத்தை jour. என்ன தீர்மானிக்கிறீங்களோ Ce que vous prenez comme அதுபடியே décision, செய்வீங்க. vous la ferez le lendemain. ஆமென். காலம் விடிய Le matin, எனக்கு 7 மணிக்கு வேலை இருக்கு. à இந்த 7 heures, மிஷினுக்கு je முன்னால dois நான் travailler. நிக்கணும். Je dois être devant ma machine. இன்றைக்கு நான் விரைக்கே உடுப்பு அயன் பண்ணலைக்க மரிசி என்னுடைய ஷர்ட் உடுப்பும் அயன் Ma பண்ணியாச்சு. femme a déjà repassé mes tenues ce matin. இருதயத்துல நாங்க என்ன C'est சிந்திக்கிறோம்? des choses que nous இப்படி என்ன programmons dans அதான் notre செய்ய cœur. போறோம்.
C'est ce que விடிய nous allons உடம்பி faire. நின்று கொண்டு C'est pas le matin que nous décidons de ce que nous என்ன allons செய்யறது faire. விடிய Alors முடிஞ்சிட்டு qu'allons-nous faire வேலையை aujourd'hui? போறதா Est-ce que je vais au travail? அல்லாட்டி என்ன செய்யறது இப்படி நடப்போம் இப்படித்தான் நாங்க நடக்கிறோம் Est-ce qu'on se ஒரு comporte? C'est comme ça சிந்தனையும் இல்ல qu'on மண்டையில Il n'y a aucune ஒரு pensée. தேவையில்லா சிந்தனையை எல்லாத்தையும் சிந்திச்சா அங்க நாங்கள் Nous avons toujours செய்வதை des பார்க்க போறோம் pensées inutiles et donc nous nous conduisons mal. ஹல்லேலூயா Alléluia. தேவையான சிந்திங்க Pensez à des choses நல்ல ஒரு utiles. போராட்டம் பண்ண வேணும் Menez le bon combat. ஆண்டவர் எல்லாத்தையும் Le நடத்துவார் Seigneur என் conduira. கர்த்தர் உயிரோடு தான் Le Seigneur இருக்கிறார் est toujours vivant. அவர்களை நடத்துவார் என்ற நம்பிக்கை Il dirigera. விசுவாசத்தோடு Avec cette foi, உங்களுடைய cette ஜீவியமானது espérance, செயல்பட வேண்டும் votre vie doit அது- agir. அது நடக்க வேண்டும் அது Votre vie doit être conduite. கடைசியா ஒரு வசனத்தை Nous வாசிக்க allons lire போகிறோம் un dernier verset. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் Exode 19, 4-5 வசனத்தை வாசிக்க போகிறோம் 19, 4, 5. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை கடைசியா வாசித்து முடிக்க போகிறோம். Vous avez vu ce que j'ai fait à l'Égypte et comment je vous ai porté sur des ailes d'aigle et amené vers moi. Maintenant, si vous écoutez ma voix et si vous gardez mon alliance, vous m'appartiendrez entre tous les peuples, car toute la terre est à moi. Vous serez pour moi un royaume de sacrificateurs et une maison sainte. Voilà les paroles que tu diras. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்ததையும் நான் என் அண்டையிலே உங்களை நான் சேர்த்துக் கொண்டதையும் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொண்டால் கை கொள்ளுங்கோன்றது இல்லை கை கொள்ளுவீர்கள். Si vous gardez mon alliance, c'est ce que le Seigneur dit. C'est si. கை கொள்ளுவீர்களானால் அப்ப கை கொள்றீங்களா? Est-ce que vous gardez son alliance? வார்த்தைகள் கதை அல்ல. Ce n'est pas une histoire que je vous raconte depuis tout à l'heure. Je vous parle des choses vraies, இத கை véridiques. கொள்றதும் கை கொள்ளாத விடுறதும் À vous de les garder. இது வில்லட்டமா இல்ல, Ce n'est pas, ne vous force pas. Hein, விசனமாயும் அல்ல, ce n'est pas à vous. கட்டாயமாயும் Ce அல்ல. n'est pas une obligation. விருப்பத்தின்படி நீங்க C'est செய்யலாம். selon votre choix. விருப்பம் கூட செய்யலாம். Si vous avez envie, இதனை கை கொள்ளுவாயா இருந்தால் si tu gardes mon alliance, அப்போ இந்த சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. 6வது வசனத்தையும் இருக்க வாசிப்புள்ள பிரெஞ்சில் வாசி. 6வதையும் வாசி. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். இது விளங்குதா உங்களுக்கு? est-ce que vous comprenez le நீங்கள் verset எனக்கு 6? ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். Vous serez pour moi un royaume de இந்த sacrificateurs et une வசனத்தை nation sainte. எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ல இல்ல. Sinon, ce verset ne l'a pas dit à tout le இந்த monde. வசனத்தை பரலோகம் போறாக்களுக்கு தான் இத சொல்றார். Il parle aux gens qui vont se rendre au royaume des cieux. நரகத்துக்கு போறவனுக்கு இந்த Ce வசனம். n'est pas un verset qui est destiné aux gens qui அங்கதானே vont en enfer. கூட்டமா ஜனம் போகும். Là, tout le monde entier கும்மாளம் va அடிச்சு aller. கொண்டு போகும். Plusieurs personnes vont se காவடி rendre en ஆடிக்கொண்டு enfer. அங்கதானே ஜனம் எல்லாம் Les போகும். gens vont se rendre en அவனுக்கு enfer. தேவை. C'est pas pour ces gens-là, ce verset. Il est நீங்கள் destiné. எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜனமுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அல்லேலூயா. paroles que tu diras aux இந்த enfants. வார்த்தைகளை சொல்லு. Dis ces paroles. இந்த வார்த்தை உங்களுக்கு தேவையா? Est-ce que vous avez besoin de ces தேவை. எத்தனை paroles? பேருக்கு தேவை இந்த வார்த்தை? Combien de personnes avez-vous besoin de ஆசாரிய ces paroles? ராஜ்யம் தேவையா Est-ce உங்களுக்கு? que vous voulez être des பரலோக ராஜ்யம் sacrificateurs? தேவைப்பட்டவைக்கு தான் இதை எடுத்துக்கொள்ளுங்க. Prenez les personnes donc qui ont besoin de ces தாராளமான paroles. வாழ்றவங்களுக்கு எல்லாம் Pas les தேவைப்படும். personnes qui se Amen. comportent de façon இதை insensée. சொல்லு இந்த ஜனங்களுக்கு சொல்றார். Dis-les à மோசேக்கு ces peuples. சொல்றார். இதை சொல்லு இஸ்ரவேல் Dis à ஜனங்களுக்கு. Moïse, dis-le au peuple d'Israël. இத்தனை காரியங்களை செய்தா கூட On peut faire n'importe ஆண்டவர் combien de choses. அழைச்சவர் உண்மை Le உள்ளவர். Seigneur nous a appelés, il est vrai. அவருக்கு எவ்வளவு தூரத்துக்கு கீழ்ப்படியாமல் எவ்வளவு காரியங்களை செய்தாங்க. Ils ont fait plein mal de choses, ils ne l'ont pas ஆமென். obéi. ஆனாலும் கர்த்தர் சொல்றார். Malgré ça, le Seigneur சொல்லு அவங்கள. dit, dis-leur, நான் ஒரு திட்டத்தோட j'ai வந்து un projet pour eux. கல்வாரி சிலுவையில இரத்தம் முழுவதும் சிந்தி Je viendrai au calvaire, ஜீவனையும் கொடுத்தனப்பா. je verserai jusqu'à mon dernier sang, ஒராளாவது je பரலோகம் donnerai ma இல்லைன்னா vie. அவ்வளவு காசை செலவழிச்சிட்டோம். Si tu vas pas au ஒராளாவது ஒரு பயன்பட இல்லைன்னா அப்படி un இருக்கு. qui va au royaume des cieux, ஆமென். ça பரலோகம் வெறுமையா இருக்க கூடாது. faut pas que le royaume des cieux soit நாளைக்கு vide. பரலோகம் திறக்கப்படுற நாட்கள்ல Un jour les cieux seront ஒரு ouverts. கூட்டம் ஜனங்கள் Un peuple, un monde, une nation. அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட Les gens qui பிள்ளைகள் ont été sacrifiés அங்க purifiés சொல்லப்பட்ட par son sang. தேவதூதர்கள் Les anges doivent இவர்கள் dire, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால தோச்சு வெளுக்கப்பட்ட doivent dire ஜனங்கள். que nous avons été ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க. purifiés par le sang du அப்படி sanctifié போக par le ஆயத்தமா sang. நீங்கள்?
ஒரு கூட்டம் உங்களை சந்திக்கணும். Moi, ஒரு je ஆயத்தமா souhaite இருக்கீங்களா? voir une partie de அல்லேலூயா. vous au royaume அங்க des cieux. தேவதூதன் சொல்ல வேண்டும். Les அங்க anges doivent vous dire. பரலோகத்திலே உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். Ils doivent témoigner en vous dans le royaume des cieux. பரலோகத்திலே நியாயஸ்தானத்திலே இருந்து ஒரு கூட்டம் ஒன்று வந்து நிக்குது. இவை யாருன்னு கேட்கிறார். Ils disent mais qui sont ces gens? இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகள். Les gens qui ont été purifiés அந்த par le sang இரத்தத்தாலே de உடுப்புகளை Jésus-Christ. தோச்சு வெளுக்கப்பட்ட பிள்ளைகள். C'est des gens qui ont இந்த été இடத்துல habillés de வந்திருக்கிறார்கள். saints vêtements de Dieu. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு C'est வந்தார். pour cela que Dieu est venu sur cette terre. அக்கறை இல்லாமல் Nous sommes là. ஏனோ தானுண்ட Nous வாழ்க்கை, sommes fous. நிர்விசாலமான வாழ்க்கை, எத்தனை நாளைக்கு தான் வாழ போறீங்க? Comportement insensé, ஆமென். immoral. ஏதோ விழுந்து எழும்பி தள்ளம்பாடி கிடி இந்த பூமியில செத்து மடிஞ்சிருவீங்க. Nous allons mourir sur cette terre si வாழ்க்கையே vous comportez de cette ஒரு façon. மனுஷன் பிறந்து வளர்ந்தான் என்று சொன்னார். Un homme, s'il est né sur cette terre, பரலோகத்திலே பேர் il எழுதப்பட்டிருக்கும் faut que குறிச்சி son nom soit inscrit dans le royaume des cieux. உன்னை வரவேற்கிறதுக்கு தேவதூதர்கள் ரெடியா இருக்கிறாங்க. Les anges sont prêts pour vous அதுக்கு accueillir. மேலாக என்னுடைய ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். Par-dessus tout, le Seigneur nous இன்றைக்கும் பார்த்து observe. Jusqu'à கொண்டிருக்கிறார். aujourd'hui, il t'observe. அல்லேலூயா. உன்னை உருவாக்கினவர், Lui qui t'a உன்னை créé, உண்டாக்கின தெய்வம் lui qui t'a இந்த créé à son நேரத்துல image, பார்த்து கொண்டே il te இருக்கிறார். regarde. அவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் Soyez நடக்க வேண்டும். bien juste envers lui. நடப்பீங்களா இருந்தால் தேவன் உங்களுடைய ஜீவியத்திலே பெரிய பெரிய காரியங்களை செய்ய Comportez வல்லவராய் ainsi, le இருக்கிறார். Seigneur fera de grandes choses dans அல்லேலூயா. votre vie. யாவரும் எழுந்து Nous allons tous nous lever. ஒப்பு கொடுத்து Nous இந்த allons- நேரத்திலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சோத்திரம் அப்பா. உங்களுடைய தேவைகளை சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு ஜெபியுங்க. ஹalleluya. சோத்திரம் ஆவியானவரே, நல்லவரே உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்துக்காய், நல்ல வேளைக்காய் சோத்திரம் ஆண்டவரே. கட்ட வாய்களை திறந்து ஜெபியுங்க. நான் ஜெபிக்கல, நீங்களே ஜெபிங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சோத்திரம் அப்பா. ஆவியானவரே, சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி. இடங்கொள்ளாமல் போகு மட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய். இடங்கொள்ளாமல் போகு மட்டும்